பொள்ளாச்சின்ற இடத்துல பாத்தீங்கன்னா நாதாரிகள் முதலமைச்சரா இருக்குன்னு சொல்லிட்டு ஆர் ஆசா ஒரு விமர்சனம் பண்ணிருக்காரு. அதான் ஏற்கனவே ஆர் ஆசா அவர்கள் தோல்வி ஏற்பட்டதிலிருந்து மிகுந்த மன உளைச்சல், பல விதமான உளறல்களை அவர் செய்து வருகிறார். அது ஒண்ணு. இப்ப அவர் விடுதலை சிறுத்தைகளை, இடதுசாரிகளை அவர் தாக்குதல் நடத்துவதன் மூலமாக திமுக என்கின்ற அந்த பேரியக்கத்தை பாஜகவோடு அல்லது பாஜக பாதையில் அவர் இழுத்து செல்கிறாரோ என்கின்ற ஐயம் எனக்கு எழுகிறது. ஒரு திராவிட இயக்கம், திராவிட கொள்கைகளை அழுத்தமாக வலிமையாக பேசி வருகின்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம், இடதுசாரி இயக்கம். இந்த திராவிட கொள்கையை ஏற்றுக்கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் அவருடைய கொள்கையோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளை அவர் விமர்சிப்பதன் மூலமாக அல்லது விடுதலை சிறுத்தைகள் மீது அவதூறு கொட்டுவதன் மூலமாக அவர் என்ன சொல்ல வருகிறார், அதை நம்ம கேட்கிறோம். அப்ப விடுதலை சிறுத்தைகளையும் இடதுசாரிகளையும் அவர் விமர்சிப்பதன் மூலமாக அவர் பாஜக பக்கம் இழுத்து போவதற்கு, திமுக இழுத்து போவதற்கு முயற்சிக்கிறாரா என்கின்ற ஐயம் எழுகின்றது. அந்த பின்னணியில் தான் அவர் எங்களை விமர்சனம் செய்கிறாரே ஒழிய வேற காரணம் இருப்பதாக நான் தெரியவில்லை. புரியல, என்ன சொல்றீங்க? பாட்டாளி மக்கள் ஒரு முதல்வர் தமிழ்நாட்டுக்கான முதல்வர், தமிழ்நாட்டு மக்களுக்கான முதல்வர், எல்லோருக்குமான முதல்வர், எல்லா கட்சிகளுக்கும் அவர் நெருக்கமா தான் இருப்பார். அது தவறு இல்லையே. கொள்கை அடிப்படையில அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கையில என்ன மாதிரி செயல் திட்டங்களை முன்வைக்கிறார் என்றுதான் பார்க்கணும். ஆக மாண்புமிகு முதல்வர் அவர்கள், ஜோசப் விஜய் அவர்கள் மிகுந்த தெளிவோடு இடதுசாரி கொள்கையோடு இடதுசாரி கட்சிகளை முன்வைத்து அவர் இங்க ஆட்சி நடத்துகிறார். ஆக யார் வேண்டுமானால் சமூக நீதி தொடர்பாக, சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சந்திக்கிறார்கள். தவறில்லையா? என்னுடைய கொள்கையும் கோட்பாடும் அதுதான். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படிங்கிறதான் என்னுடைய நிலைப்பாடு. அதான் மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு. அதனால சந்திப்பது தவறு இல்லையா? நெருக்கம் காட்டுவது தவறு இல்லையா? ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் அம்பேத்கர் சிலை அமைக்கப்பட்ட நடவடிக்கை எடுக்கப்படுமா சார்? வடார்காடு மாவட்டம், அம்பேத்கர் மாவட்டம், கடையப்பட்ட மாவட்டம், வேலூர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் அம்பேத்கர் சிலை இருக்கு. அது பிரிந்து வந்த ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் சிலை நடவடிக்கை. ராணிப்பேட்டையில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை வைப்பது தொடர்பாக, பெண்களை சிலை அமைப்பது தொடர்பாக, இடப்பிரச்சனை தொடர்பாக நிறைய மனுக்கள் வந்திருக்கின்றன. இதையெல்லாம் நாங்கள் முறையாக பரிசீலித்து முழுமையாக புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை வைப்பதற்கு எளிதான அனுமதி பெறுவதற்கான வழிமுறைகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கான செயல் திட்டங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம். விரைவில் அந்த